ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்களுடைய கடைக்கன் பார்வை நம்ம மேலே படும். நேற்று வந்தால் கமலஹாசன்லாம் வந்து ராஜ்யசபா எம்பி ஆகிட்டான், எனக்கு இன்னும் எதுவும் கொடுக்காம இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது நம்ம குலைச்சோம்னா மேபி ஏதாவது எலும்பு துண்டுகள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக பேசுகிறாரோ என்னமோ தெரியல. ராமர் வந்து புத்தி சுவாதீனம் இல்லாதவர் அப்படின்ற குறிப்பெல்லாம் எங்கேயுமே கிடையாது. கம்பர் வந்து திகைத்தனை போலும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. நீங்க தமிழ் அகராதி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திகைத்தல் அப்படின்ற வார்த்தைக்கு கிட்டத்தட்ட 52 அர்த்தங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த அர்த்தங்கள்ல எங்கேயுமே புத்தி சுவாதீனமற்ற அல்லது பைத்தியகாரத்தனமான நிலை அப்படின்ற மாதிரியான விளக்கம் எந்த அகராதியிலையுமே கிடையாது. அதில் கொஞ்சம் சிமிலரா என்ன சொல்றாங்க அப்படின்னா புத்தி தடுமாற்றம் அடைந்த அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, தடுமாற்றம் அப்படின்றது ஜஸ்ட் அப்பப்போ வந்து போகக்கூடிய ஒரு விஷயம். திடீர்னு நம்ம தடுமாறிட்டோம் அந்த மாதிரியான வார்த்தை தானே தவிர அது வந்து ஒரு இல்னஸ் கிடையாது, அது ஒரு மென்டல் இல்னஸ் கிடையாது. புத்தி சுவாதீனம் இல்லாத அப்படின்ற வார்த்தை வந்து அது ஒரு மென்டல் இல்னஸை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ அந்த வார்த்தை அதில் கிடையாது. இவர் வந்து பர்சனலாக அதான் நான் சொன்ன மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்களுடைய கடைக்கன் பார்வை நம்ம மேலே படணும் அப்படின்றதுக்காக ஒரு மாதிரி பேசியிருக்கிறார்.